ஆவிக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாங்க, அதனால வேஸ்டா கேட்காதீங்க. ஹைலைட்ஸ் வைக்கவா? ஏன்? ஒய் ஹைலைட்ஸ் படம் எடுக்கணும் ப்ரோ. பக்கத்துல ஆன்ட்டி இருக்காங்க ப்ரோ. ஆயா அப்படியா? தாத்தா நீங்கள் தாத்தாவா? நான் கார்த்திக்னதும் சின்ன வயது பேருன்னு நினைச்சு விட்டேன். கார்த்திகேயனா? இல்லை, கார்த்திக் கருப்பாயனா? கருப்பனா? கார்த்திக் கண்ணாயிரம். கார்த்திக் கண்ணாயிரமா? ஓ, அஜித்தே சொல்லியிருக்காரு, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, அவங்க வாழ்க, இவங்க வாழ்கன்னு சொல்லிட்டு நீங்க எப்ப வாழ போறீங்கன்னு நீங்க வாழ்ற வேலைய பாருங்க கார்த்திக். கார்த்தி இங்க வந்து தேவையில்லாம பேசி மொக்க வாங்கிட்டு போகாதீங்க கார்த்தி. போய் பொழப்பு பாருங்க. ஜோக்குகளை சிரிப்பு வரல, நான் உங்களை சிரிக்கவே சொல்லவில்லை. மொக்கையிடம் நான் மொக்க போட மாட்டேன். ஏற்கனவே அவர்களை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நம்ம வேற ஏன் மொக்கை போட வேண்டும்? அது இதுல இடம் இல்ல. சரி, உங்க பேரு என்ன சொல்லுங்க? என்ன சொல்லுங்க ப்ளீஸ். என் பேரு பிரின்சி. எனக்கு ஸ்வீட்டின்னு தான் வைக்கணும்னு ஆசை, பிரின்சின்னு வச்சுட்டாங்க எங்க பேரண்ட்ஸ். உங்க பேரு பிரின்சியா? போய் சொல்லாதீங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் போய் சொல்லணும் ஒன்னும் சொல்றேன்? ஆயா ப்ரோ கலாய்க்கிறாங்க ப்ரோ. ஆயா நல்லா. அப்படியா தாத்தா? நீங்கள் வெறும் பாட்டியா பார்த்து பார்த்து ஆயா ஆயா என்று கூறுகிறீர்கள். உங்களுக்கு கண்ணில் படுவதெல்லாம் அப்படிதான் இருக்கும். வயசானவங்களுக்கு அதான் நடக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய ஆயா லைவ் போய் வாங்கி கட்டிட்டு வந்திருப்பீர்கள் போல். அதான் ஆயா ஆயா பாயா பாயான்ட்டு கிடக்குறீங்க. வாயில வர பேரு பென்சி. வாயில வரலையா? அப்ப சொல்லாதீங்க. வாயில வர்றது மாதிரி அப்புறம் பாந்தினா நான் பேர் வைக்க முடியும்? வாங்க வாங்க. எங்க இத்தனை நாள் ஆளை காண உங்களை? மிஸ்டர் விவோ. அதெல்லாம் பொறிக்கல. என்ன சிரிப்பு இந்த விஜய்க்கு? வீட்டுல என்ன சமையல்? உங்க முகத்தை காமிங்க பாப்பா, நான் சொல்றேன். வேணாம், நீங்க சொல்லவே வேண்டாம். என் முகத்தை நான் பார்த்துள்ளேன் கண்ணாடியில், அதனால் எனக்கு தெரியும் நான் பாப்பாவா ஆயாவா பாட்டியா அத்தையா என்று. நீங்கள் கூற வேண்டாம். என் சமையலை பார்த்தால் மட்டும் போதும்.